இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம், ஆனால் ரொம்ப ரிச்சாக நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஐட்டம். என்னென்னா வந்து கேரட் அல்வா. இந்த கேரட் அல்வா வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நான் 4 கேரட் தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 கேரட். இது வந்து நம்ம துருவிக்கலாம். நான் வந்து இதில் போட்டு துருவிக்க போகிறேன். கேரட் வந்து இந்த மாதிரி நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் அல்வாக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் நல்லா வந்து இந்த மாதிரி துருவின கேரட், 1 கப் கேரட் எடுத்துக்கிட்டால் 1/2 கப் வந்து நான் கோயா இல்லைன்னா கோவா இல்லைன்னா மாவா இதான் சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு கடையில் ஈஸியாக கிடைக்கும். இது வந்து நல்ல பாலை வந்து கட்டியாக நல்லா சுண்டை காய்ச்சினதுக்காக நமக்கு இது மாதிரி கோவா இல்லைன்னா மாவா கிடைக்கும். இது எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் கேரட் 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் வந்து பால், ஏன்னா வந்து கேரட்டை ஃபுல்லாக வந்து நம்ம அதை பால்லே தான் வேக வைக்க போகிறோம். 1/4 கப் சர்க்கரை, அதுலேயும் பாதி நெய். ஸோ கேரட் ஜாஸ்தியாக, அதுக்கப்புறமா வந்து கோவா மில்க்கு, அதில் பாதி சர்க்கரை, ஏன்னா கேரட்டே இனிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நெய், அல்வா பண்ண போகிறோம், அதில் கொஞ்சமாக நெய் போதும். இது கூட வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லா நான் வந்து ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து பிஸ்தா பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் போட்டு நீங்கள் அதை வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். கூட வந்து கொஞ்சம் வாசனைக்கு இங்கே ஏலக்காய் வச்சுருக்கேன். நான் அந்த ஏலக்காய் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டு போகிறேன். ஸோ இவ்வளோ நமக்கு இன்க்ரீடியன்ஸ் வேணும். சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். இப்போ கேரட் மட்டும் தான் கொஞ்சம் நேரம் வேகணும், மற்றபடி எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யில் வந்து நம்ம 1 ஸ்பூன் முதல்ல போட்டு அதில் கேரட்டை வந்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கேரட்டுக்கு முன்னாடி வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முந்திரி பருப்பு போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வந்து இந்த டைமில் வந்து இதில் வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பிஸ்தா அந்த ஆல்மண்ட்ஸாக போட போகிறேன். அதை வந்து வறுக்க வேண்டாம், அதனால் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேரட்டை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்குவோம் லேசாக. அந்த 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து பால்லே வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம இதை மெயினாக பண்ணுறோம். நல்லா வேகணும், அப்போ தான் வந்து கேரட் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டு நல்லா பாலில் வேக வைப்போம். நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வந்து நம்ம பால் ஊற்றி வேக வைக்கலாம். ஸோ 1 கப் கேரட்டுக்கு நம்ம 1/2 கப் பால். இந்த பால்லேயே நல்லா வேகட்டும், அப்போ தான் வந்து நல்லா ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்க போடுறேன் கொஞ்சம் நேரம். நடுவில் கொஞ்சம் லேசாக கலரிக்காங்க, அடி பிடிக்காமல். நமக்கு வந்து என்னென்னா பால் நல்லா சுண்டணும், அந்த பால் ஃபுல்லாக அந்த கேரட்டில் இறங்கணும், அப்போ தான் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ண முடியும். இப்போ வந்து பால் நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் கலரணும், இல்லை அடி பிடிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுண்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி பெரிய பீஸாக இருந்தால் வந்து கொஞ்சம் வாயில் வந்து நல்லா இருக்காது அல்வாவா. அதனால் நான் வந்து சின்ன மிக்சியில் வந்து லேசாக வந்து ஓட்டிக்கு போடுறேன். நீங்கள் ரொம்ப பொடியாக துருவிந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் வேண்டாம், அப்படியே கூட பண்ணலாம் நீங்கள். நான் வந்து இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் லேசாக ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்க போகிறேன். ஸோ கேரட் எடுத்து நீங்கள் பல்ஸில் வந்து ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கோங்க. இது ரொம்ப அரைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஓட்டு ஓட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறன்னு வந்துடும். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இப்படி வச்சுக்கலாம் நம்ம ரெடியாக. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். எப்படி இப்போ நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த கேரட்டை வந்து போடுங்க. இப்போ வந்து நம்ம கேரட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலருங்க. இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுடலாம். இப்போது சர்க்கரை வந்து 1/4 கிளாஸ் எடுத்துக்கோம். சர்க்கரை வந்து நல்லா உருகி நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரணும் திக்காக. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலரலாம். இந்த டைமில் வந்து அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. நல்லா உருகி நல்லா வரணும் ஒன்றா. ஸோ அல்வா எல்லாமே கிளறும் போது நமக்கு வந்து நெய் ஊற்றணும். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கடாயில் ஒட்டிக்காமல் எல்லாமே வந்து நல்லா கரண்டிக்கு ஒட்டி வர அளவுக்கு நல்லா வரணும். அந்த மாதிரி கடாயில் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கடாயில் வந்து ஒன்றும் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா சுண்டின்னு வருது பாருங்கள். நல்லா அப்படியே வரணும், ஒன்றா வரணும் அப்படியே சர்க்கரை. அது கூட வந்து நம்ம இப்போ நெய்யும் போட போகிறோம். இந்த நெய் போட்டால் வந்து நல்லா ஒன்றா திரண்டு வரும். அப்படியே
மிச்சம் வச்சது எல்லாத்தையும் இப்போ போடலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் அந்த நெய் வந்து நல்லா அப்படியே பிரிஞ்சு வரும் அப்படியே நல்லா. இப்போ வந்து ஏலக்காய் வச்சுருந்தோம்னா அதையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் போடலாம். ஏலக்காய் தூள் தான் நீங்கள் போடலாம், நல்லா ஸ்மெல் வரும் நல்லா. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏலக்காய் விட்டுலாம். நம்ம சும்மா ஏலக்காவை பிடிச்சி அதில் போடலாம். இதில் போடுறேன். இந்த டைமில் வந்து நம்ம மாவாக வச்சுருக்கோம்ல கோவா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அந்த கோவாவை. இந்த கோவா வந்து நம்ம இதில் போடலாம். இப்போ இந்த கோவா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி கோயா அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லைனா கோவா ஸ்வீட்டன் இல்லை அன்ஸ்வீட்டன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம அதை வந்து நான் நல்லா எடுத்து துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு துருவினது கிடைச்சாலும் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்வீட்டில் ஆட் பண்ணும்போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மெயினாக இதில் வந்து கேரட் தான் வந்து நல்லா டாமினேட் பண்ணணும். இது வந்து கூட ஒரு மில்க் டேஸ்ட் தான் வருது, நல்லா ஒரு ரிச்னஸ் கூட்டும் நமக்கு. இல்லை வெறும் கேரட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ கடைசியாக இது ஒன்றா செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கோவாவையும் போட்டுருணும். அப்போ ஒன்றா வந்து திரண்டி வரும் நமக்கு, அதுதான் மாதிரி. இப்போ பாருங்கள் நீங்கள் இங்கே இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஒட்டாமல் வருது, இந்த மாதிரி டவாவில் ஒட்டாமல் வருது. சுத்தமாக கொஞ்ச நேரத்தில் ஒட்ட போகிறதில்ல, அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு டவாவில் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நெய் தெரியுது. இப்போது கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த நெய்யெல்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிடும், அப்படி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சும்மா நம்ம இதில் வந்து எதுவுமே பாகெல்லாம் எடுக்க வேண்டாம். எல்லா ஐட்டமே ஒன்றா போட்டு ஒன்றா திரட்டி அப்படியே எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து நல்ல ஒரு ரெய்னி டேயில் வந்து நீங்கள் நல்லா சுட சுட இது மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் ஆடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் நம்ம. இது சில பேர் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கரில் வச்சு ப்ரெஷர் பண்ணலாம். பட் நம்ம இப்படி நேராக பண்ணும்போது ஒரு ரெண்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம், நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணோன்னா கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போட்டு முன்னாடி ப்ரெஷர் பண்ணிட்டு லேசாக நீங்கள் சுண்டை வதக்கலாம் அதை ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அல்வா மாதிரினா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அது கூட வந்து ஓரளவுக்கு எல்லாம் நெய்யெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு நல்லா வற்றிருக்கும் ஃபுல்லாக. கொஞ்சம் இருக்கட்டும் நெய், ஏன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறமா. ஸோ இப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து ஸ்வீட் மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒன்றா கடாயில் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா அப்படி வருது. சுருண்டை வரும்போது இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துணும் அதை ஆக்சுவலாக. இப்போ கொஞ்சம் நெய் இருந்தாலும் வந்து அது லேசாக வந்து கொஞ்சம் அதுவே நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸ்வீட்டாக கொஞ்சம் நெய் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப டயட் கான்ஷியஸாக அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு பாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து கார்னிஷ் பண்ணலாம். இந்த ஸ்வீட்டில் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டா திக்கிட்டோம். அதனால் நம்ம கொஞ்சமாக பண்ணால் தான் வந்து நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக அழகாக பண்ண முடியும். அதனால் கொஞ்சமாக எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கார்னிஷ் பண்ணலாம். நம்ம நல்ல கேரட் அல்வா வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இதை நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி பிஸ்தா பருப்பு போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணலாம். நீங்கள் பண்ணும் போதே கூட லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றா, இல்லைன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விடலாம். ஒரு நீங்கள் வந்து கேஷ்நட்ஸ் அது திராட்சை அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வந்து மேலே நல்லா டெக்கரேட் பண்ணி விடுங்க. நல்லா சூடாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கேரட் அல்வா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.